கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து 4ஆம் வசனம் வரை இயேசு கிறிஸ்துவால் வந்த கிருபையும் சத்தியமும் இங்கே முன்னறிவிக்கப்பட்டுள்ளன என்பதை மீண்டும் கவனியுங்கள். அவற்றை உங்கள் கழுத்தில் கட்டி உங்கள் இருதய பலகையில் எழுதுங்கள் என்று அவர் கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் நாம் படித்தது போல் கல் பலகைகளில் அவற்றை எழுதச் சொல்லவில்லை, ஆனால் உங்கள் இருதய பலகையில் அவற்றை எழுதுங்கள். சாலமோன் தான் வாழ்ந்தவர்களில் மிகவும் ஞானமுள்ள மனிதர். அவரைவிட ஞானமுள்ள ஒருவர் இருக்க மாட்டார் என்று கடவுள் அவரிடம் கூறினார். கடவுள் உள்ளத்தில் சத்தியத்தை விரும்புகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இருதயத்தில் இரக்கமும் சத்தியமும் 2 விஷயங்கள் நம்மை வகைப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுகிறார். உண்மையாகவும் தயவாகவும் இருக்க ஒருபோதும் மறக்காதீர்கள். இந்த நற்பண்புகளை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். தி லிவிங் பைபிள். நாம் எப்போதும் கனிவாகவும் எப்போதும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த 2 எளிய நற்பண்புகளையும் குறிப்பாக ஒரு பகுதியில் வைத்திருக்க முடிந்தால் அது ஒரு அற்புதமான விஷயம். நமது பேச்சு, வீடு, அலுவலகம், சுற்றுப்புறம் மற்றும் வேறு எங்கும் நாம் ஒருவருக்கொருவர் சொல்லும் விஷயங்களில் நாம் நம்மை நாமே 2 கேள்விகளைக் கேட்டுக்கொள்ளலாம். 1. நான் சொல்வது உண்மையா? 2. நான் சொல்வது அன்பானதா? இது நம் பேச்சை மிகவும் சுத்திகரிக்கும். சாலமன் கூறுகிறார், உனக்கு ஞானம் வேண்டுமா? உன் பேச்சிலிருந்து உண்மையற்றவற்றையும் இரக்கமற்றவற்றையும் நீக்கி சுத்தம் செய்யத் தொடங்கு. இவற்றை நாம் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நம் இதயத்தின் பலகையில் அவற்றை எழுத வேண்டும். அவற்றால் நாம் பற்றிக் கொள்ளப்பட வேண்டும். இந்த நற்பண்புகளை இறுக்கமாக பற்றிக் கொள்ள வேண்டும் என்று அது கூறுகிறது. அவற்றை உன் கழுத்தில் கட்டுவதன் அர்த்தம் அதுதான். அவற்றை உன் இதயங்களுக்குள் ஆழமாக எழுது. வேறு வார்த்தைகளில் சொன்னால், அது வெளியில் கருணையும் உண்மையும் கொண்டவராக தோன்றுவது மட்டுமல்ல, உள்ளிருந்து உண்மையிலேயே கருணையும் உண்மையும் கொண்டவராக இருப்பது. உதாரணமாக, இயேசு சிறு குழந்தைகளிடம் கருணை காட்டினார் என்று ஒரு கூட்டத்தில் நாம் கேட்கலாம். பின்னர் அவரை பின்பற்றி சிறு குழந்தைகளிடம் கருணை காட்ட முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த இரக்கம் வெளியில் மட்டுமே உள்ளது. நம் இதயங்களில் அவர்கள் மீது எந்த கருணையும் இருக்காது. அது வெறும் பாசாங்குத்தனம். எனவே சாலமன் கூறுகிறார், உன் இதயத்தின் பலகையில் அவற்றை எழுது. அங்கிருந்து தொடங்கி நம்மை நாமே நியாயந்தீர்த்து மற்றவர்களிடம் கருணையற்ற மற்றும் பொய்யான மனப்பான்மைகளிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். நாம் கருணையும் உண்மையும் நம்மிடம் நெருக்கமாக பற்றிக் கொண்டால் கடவுள் மற்றும் மனிதரின் பார்வையில் நமக்கு கிருபையும் நற்பெயரும் கிடைக்கும். இயேசுவைப் பற்றி அவருடைய ஆரம்ப நாட்களில் அவர் கடவுளுக்கும் மனிதருக்கும் கிருபையாக வளர்ந்தார் என்று அது கூறுகிறது. மேலும் நம் இதயங்களின் ஆழத்திலிருந்து நாம் கருணையும் உண்மையும் கொண்டவர்களாக இருந்தால் கடவுள் மற்றும் மனிதரின் பார்வையில் நாம் கிருபையாக வளர முடியும் என்று இங்கே கூறுகிறது. ஆமென்.